தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அமெரிக்க ராணுவத்தின் வருகைக்காக காத்திருக்கும் ஈரான் புரட்சிகர காவல் படை வெளிநாடொன்றில் இருந்து உடன் வெளியேறுமாறு உத்தரவிட்ட ஆஸ்திரேலியா. புதிய உச்ச தலைவர் தேர்வு, ட்ரம்பிற்கு ஈரான் பதிலடி. ஈரான் மீதான போர் நடந்திருக்க கூடாது, ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த சீனா. தமிழ்நாட்டில் கொடூரம், வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இலங்கை தமிழர் 6 பேர் அதிரடி கைது. ஈரானின் ராணுவம் முழுமையாக முடக்கப்படும் வரை போர் ஓயாது, ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. ஈரானுடனான மோதல், இங்கிலாந்தின் உதவியை புறம் தள்ளிய ட்ரம்ப். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி பல அமெரிக்க ஊடகங்களுக்கு நேரடி நேர்காணல்களை வழங்கி அமெரிக்க தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் நிலைப்பாடு குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். போர் சூடுபிடித்து வருகிறது, ஜனாதிபதி ட்ரம்ப் உங்களை சரணடைய சொல்கிறார். ட்ரம்ப் ஈரான் மீது தரைவழி தாக்குதலை நடத்த தயாராக உள்ளார். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று ஒரு அமெரிக்க அறிவிப்பாளர் ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் கேட்டார். அமெரிக்க ராணுவம் வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். தரைவழி போரில் அமெரிக்க ராணுவத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு நாங்கள் வலிமையானவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மிகவும் அமைதியாக பதிலளித்தார். மேலதிகமாக ஈரான் எந்த சூழ்நிலையிலும் சரணடைய தயாராக இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் விளக்கினார். நாங்கள் மிகவும் மரியாதைக்குரிய நாடு, நாங்கள் யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம், அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். அவர்கள் எங்களுக்கு காட்டும் மரியாதைக்கு ஈடாக நாங்கள் யாரையும் மதிக்கிறோம். அமெரிக்கா எங்கள் மீது எதையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அரசு ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றும் தமது அதிகாரிகளின் குடும்பத்தினரை அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு சூழ்நிலை மோசமடைந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங் தெரிவித்துள்ளார். புதிய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப எங்கள் பயண ஆலோசனையும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியர்கள் UAE-க்கு பயணம் செய்ய வேண்டாம் என தொடர்ந்து அறிவுறுத்துகின்றோம் என்று அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். இதன்படி வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதால் UAE-க்கு பயணம் செய்ய வேண்டாம் என ஆஸ்திரேலியா தனது பயண எச்சரிக்கையையும் புதுப்பித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை சுற்றியுள்ள மோதலுடன் தொடர்புடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் வளைகுடா நாடுகளின் பல பகுதிகளில் வான்வெளி போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்ச தலைவரை தானே தேர்வு செய்ய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. இதன்படி புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பது நாட்டின் நிபுணர்கள் சபையால் தீர்மானிக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். இது ஈரானிய மக்களின் உள் விவகாரம் என்றும் அவர் வலியுறுத்தினார். NBC-க்கு அளித்த பேட்டியில் அப்பாஸ் அரக்ஷி ஈரானின் அரசியல் நிறுவனங்கள் தொடர்ந்து சாதாரணமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். ஒரு புதிய உச்ச தலைவர் நிபுணர்கள் சபையால் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி, அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றம் அனைத்தும் தங்கள் கடமைகளை தொடர்கின்றன என்றும் கூறினார். ஈரான் தனது உள்நாட்டு விவகாரங்களில் வெளிப்புற தலையீட்டை அனுமதிக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கருத்துக்களையும் அவர் மறுத்தார். இது ஈரானிய மக்கள் தங்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது அவர்களின் விருப்பம் என்று அவர் கூறினார். இது ஈரானிய மக்களின் வேலை, வேறு யாருடைய வேலையும் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டு ராணுவ தாக்குதல் ஒருபோதும் நடந்திடக்கூடாது என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த விரோத போக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்துள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ராணுவ பலத்தை பயன்படுத்துவது பிராந்திய நெருக்கடிக்கு தீர்வாகாது என அவர் எச்சரித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ராணுவ வழிமுறைகள் ஒருபோதும் சிக்கலை தீர்க்காது, பலமான முஷ்டி என்பது பலமான நியாயம் என்று அர்த்தமல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்நிலையில் உலகம் மீண்டும் காட்டு சட்டத்திற்கு திரும்ப முடியாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய அரசாங்கத்தை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியையும் சீனா எதிர்ப்பதாக தெரிவித்த அவர், ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொண்ட முயற்சிகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ஈரான் பிராந்தியமெங்கும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த மோதல் தீவிரமடைந்து வரும் சூழலில் சேனா அமைச்சரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் தலைவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் தலைவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இந்த முகாமில் 937 குடும்பங்களை சேர்ந்த 2770 பேர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முகாமின் தலைவராக இலங்கையில் உள்ள மன்னார் மாவட்டம் முருங்கன் பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்கின்ற கண்ணா செயற்பட்டு வந்துள்ளார். இவர் மீது அடையாளம் தெரியாத குழு ஒன்று கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதையடுத்து பலத்த வெட்டுக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குறித்த நபர் இறந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனால் கொதிப்படைந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டுள்ளனர். பதற்றமான சூழல் நிலவியதால் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்த காவல்துறையினர் உயிரிழந்த நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவல்துறையின் விசாரணையில் முகாமை சேர்ந்த குழு ஒன்று முன்விரோதம் காரணமாக அவரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முகாமில் பதற்றமான சூழல் நிலவுவதால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து கும்மிடிப்பூண்டி சிக்பாட் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தமக்கு விருப்பமில்லை என்றும் ஈரானின் ராணுவம் மற்றும் தலைமைத்துவம் முழுமையாக முடக்கப்படும் வரை போர் ஓயாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர் மத்தியில் பேசிய போதே ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் சாத்தியமான அனைத்து தலைவர்களும் கொல்லப்பட்டு அந்த நாட்டின் ராணுவம் முழுமையாக அளிக்கப்பட்டால் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஒரு கட்டத்தில் நாங்கள் சரணடைகிறோம் என்று சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் 2வது வாரத்தில் நுழைந்ததால் சனிக்கிழமை இஸ்ரேலும் ஈரானும் ஏராளமான தாக்குதல்களை மேற்கொண்டன. வளைகுடா முழுவதும் கோபத்தை தணிக்கும் முயற்சியாக அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் ஜனாதிபதி அண்டை நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான தற்போதைய ராணுவ நிலைமையை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் விமானம் தாங்கி கப்பல்களை நிறுத்துவதில் தனக்கு இங்கிலாந்தின் உதவி தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் தனது ட்ருத் சோசியல் சமூக ஊடக வலையமைப்பில் இதனை தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தொடர்ந்து அவரது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் நாட்டின் 2 முக்கிய விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றான HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் எந்த நேரத்திலும் செயற்பட தயாராக இருப்பதாக பிரிட்டன் கூறியது. இருப்பினும் பிரிட்டனின் இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ட்ரம்ப் பிராந்திய பாதுகாப்பு விஷயங்களில் அமெரிக்கா சுதந்திரமாக செயற்படும் திறனை கொண்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ராணுவ நிலைமை தொடர்ந்து சூடுபிடித்து வரும் நேரத்தில் உலக வல்லரசுகளுக்கு இடையிலான இத்தகைய பரிமாற்றங்கள் குறிப்பிடத்தக்கவை. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்திய போது பிரிட்டன் தனக்கு ஆதரவளிக்கவில்லை என்று ட்ரம்ப் முன்பு குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.